to our channel Journey with Golden Moon. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சூப்பரான ஈஸியான கிறிஸ்பியான ஸ்வீட் அண்ட் கிரன்ச்சி பால் முறுக்கு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவு. நீங்க எந்த கப்ல அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லயே 1/2 கப் சுகர். 1/2 கப் சுகரே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட். இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு 1/3 கப் கோகோனட் மில்க். ஸோ கோகோனட் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வாட்டர் கூட யூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு லம்ப்ஸ் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கப் தேவை. இந்த கப் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும், ஜல்லர் கப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு இந்த கப் கிடைக்கலன்னு சொன்னால் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்து அதோடைய கேப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த பாட்டிலை ஃபில் பண்ணி கூட இந்த ரெசிபி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சு அந்த பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இந்த கப்பில் எடுத்து இதே மாதிரி ஊற்றணும். கப் கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கேப்பில் ஹோல்ஸ் போட்டுட்டு பாட்டிலை ஃபில் பண்ணி இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க, ஹையாக வைக்காதீங்க. மீடியமான ஸ்பீடில் இருந்தால் தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். ஹை ஸ்பீடில் இருந்தால் சைடு சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும், சென்டரில் ஃப்ரை ஆகாது. லைட் கோல்டன் கலர்லேயே நம்ம இதை எடுத்துடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும், அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 8 to 9 பீசஸ் வரைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும். லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு, இதுதான் கரெக்ட் டைம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு இதை நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் அதோடைய கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, முத்து முத்தா கோல்டன் கலரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.